அம்மாளுக்கு 10 கரம் முப்படாதி மாரியம்மா பகாரி அம்மாளுக்கு முத்தார் அம்மாளுக்கு 10 கரத்துல என்ன வச்சிருக்கா 10 கரத்தோட வந்து பிறந்திருக்கா 10 கரத்தையும் 10 ஆயிரத்தை வச்சிருக்கா நம்மளுக்கு 2 கரம் தான் நம்மளுக்கு 2 கரம் ஆமா அம்மாளுக்கு 10 கரம் 10 கரத்துல எத்தனை கால் இருக்கும் 10 கரம் வந்து கால் 2 தான் கால் இருக்குதா எப்படி வந்து பிறந்திருக்கிறாள் ஒவ்வொரு ஆயிரத்தோடு வந்து வந்திருக்கா தெரியுமா ஆமா கமூல ஒரு கையில பிடிச்சோட ஒரு கையில மகோட ஒரு கையில நீனோ ஒரு கையில கட்டை கண்ணு ஒரு கையில சாட்டை கண்ணு ஒரு கையில ஒரு கையில சாட்டை கட்டு ஒரு கையில கம்பை கண்ணு ஒரு கையில நீளமான ஒரு கையில கம்பை கட்டு ஒரு கையில நீளமான ஒரு கையில கிளம்பு வந்து ஒரு கையில கிளம்பு ஒரு கையில கண்ணு சட்ட ஒரு கையில அம்மையா பேரானே அப்பையா ஒரு கையில அப்பையா ஒரு கையில மாறாளி முப்பிடானே காளியம்மாள் சரி அம்மாளுக்கு 10 கரத்திலையும் மற்ற ஆயுதத்தோடு வந்து பிறந்திருக்கா என்ன ஆயுதம் வச்சிருக்கா தெரியுமா எப்படி எப்படி இருக்கிறாள் அம்மாளுக்கு வேப்பமரவர்களில திரிசூலவர்களில வேப்பமர ஒரு கையில அம்மாளுக்கு திரிசூல ஒரு கையில முடுக்கை ஒரு கையில சாட்டை ஒரு கையில உடுக்கை ஒரு கையில சாட்டை வந்து ஒரு கையில வீரவாளர் கையில அவன் முகலாரி மாரியம்மாளுக்கு வீரவாள் ஒரு கையில பம்பை ஒரு கையில பிறப்பு ஒரு கையில பம்பை ஒரு கையில பிறப்பு ஒரு கையில வெள்ளி பிறப்பு ஒரு கையில ஆத்தாளுக்கு வெள்ளி பிறப்பு ஒரு கையில தந்து சக்கர ஒரு கையில அஞ்சு சக்கர ஒரு கையில கப்பலையா ஒரு கையில ஆமா யாருக்கு தாயான ஸ்ரீயது காலையில் இருக்கும் ஆயுதத்தோடு வந்து வந்திருக்கிற போது ஆமா எப்படி வந்து வந்திருக்கா தெரியுமா இது என்ன விதமாக ஆத்தா வந்து 8 பேராக அவதாரம் எடுத்திருக்கிறாள் அதனாலே வந்து படுகைக்கு நல்ல மக்கள் தாவாரே மன்னரி கொள்கையிலே மூலயந்தி ரோகாமே சப்பனே தரோஷே கண்ணிலே சக்தியாரே தன்னவரே மாமிலே தரோயே மாவையாரே தன்னவரே அத்தி மன்ன கண்டவரே சரி எப்படி வந்து பிறந்திருக்கிறாள் எப்படி எப்படி இருக்கிறாள் அம்மாவுக்கு ஆரம்ப கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாராட்ட உள்ளத்தை குறைந்த பூவை வந்து நோராட்ட கற்பந்த ஹயத்தில் எட்டு வேறு சக்தியாக வந்து பிறந்திருக்கிறாள் பாம்பின் ஹயத்தில் தாயான முக்குடாரி மாரியம்மா காளியம்மாள் பாவையாக பிறந்திருக்கிறாள் சரி ஒட்டிச் சடையை உடையவளின் தேவியவள் உடையவழி தேவியவள் சிற்றுடுக்கு காரியவள் சிற்றுடுக்கு காரியவள் சீரான பெரிய செல்வி மகாயத்தவயத்துவர்கள் ஆமா அது பிறந்திருக்கிற போது நாகக்கண்ணி முட்டையில் வந்து வந்திருக்கிற போது எப்படி வந்து வந்திருக்காத தெரியுமா எப்படி எப்படி இருக்கிறாள் ஆயத்த வயலும் பிள்ளை போலே அறியாத திருப்பி போலே அச்சரியும் பிள்ளை போலே அருவந்தரியா பிள்ளை கேவலா அச்சமுண்டு பட்டு கட்டி சிங்காரம் வளைவு கட்டி மஞ்சள் பரவக்காரே மஞ்சள் பரவக்காரே மலரோடி கையாலே ஓரக்காரி சேர்க்காரே ஓரத்து தங்கையவளா
அம்மாளுக்கு 5 வயது பிள்ளை போல அறியாத சிறுமி போல 5 வயது பிள்ளை போல அறியாத சிறுமி போல பச்சை இளம் பிள்ளை போல பருவம் அறியாத பிள்ளையாக 8 பேரும் பருவம் தெரியாத பிள்ளையாக சுற்றுமன்று வட்டி கட்டி சிங்கார உடம்புடுத்தி மஞ்ச உடம்புக்காரை அவன் மருதாணி கையடி சிவப்பு சேரக்காரி செல்லக்காரி பட்டுக்காரி வாழக்காரி சேரக்காரி போவாத கண்ணனுக்கு தங்கை எப்படி வந்து நடந்தா தெரியுமா கும்பவத்து பிறந்த அம்மாளுக்கு கும்பவந்து பிறந்த இடம் கும்பகோணம் பட்டணம். வேம்புவந்து பிறந்த இடம் உடுக்கையில் பிறந்த இடம் சாட்டையில் பிறந்த இடம் பம்பை பிறந்த இடம் பிரம்பு பிறந்த இடம் சூரம் பிறந்த இடம்
இடம் அயோத்தி நகரம் கப்பலை பிறந்த இடம் 8 பேர்களுக்கு கப்பலுக்கு பிறந்த இடம் கைலாயம் பர்வதம்மா நாயான மாரியம்மன் அம்மையான பிள்ளாரி அம்மையான காளியம்மாள் அஷ்டஎட்டு காளியர்கள் விளையாட வந்த இடம் எங்கையா விளையாடி கொண்டிருக்கிறார் இங்க இருக்கா அக்கா கோட்டை போட்டு அமர்ந்திருக்கா இந்த சுப்பிரமணியபுரமான நகரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார் அவ விளையாட பிறந்தவள் தாயான மாரியம்மன் உங்களாதி காளியம்மாள் அத்தோடு 8 பேர் வந்திருக்கிற போது ஆமா எப்படி வந்திருக்க தெரியுமா நாகலோகமண்டலம் போய் நீ எப்படி இருக்கிறாள் நீ அவளை கிணல விழுந்த எப்படி வந்து விழுந்திருக்க அம்மாளுக்கு வடக்கே விழுந்த சடை மாரியம்மனுக்கு வடக்கே விழுந்த சடை வடகடலும் நீராட தெற்கே விழுந்த சடை தெற்கே விழுந்த சடை தென்கடலும் நீராட மேற்கே விழுந்த சடை ஆத்தாளுக்கு மேற்க விழுந்த சடை மேற்கடலும் நீராட கிழக்கே விழுந்த சடை அந்த கீழ்கடலும் நீராட உச்சியில விழுந்த சடை உலகமெல்லாம் சதராட அவளுக்கு உச்சியில விழுந்த சடை உலகமெல்லாம் சதுராட அந்தி சடை கொஞ்சி விட அல்லது சடை பின்னி வர ஆமா கொழுப்போட நாவலகு கோபப்பட உடலகி கோபப்பட உதவி மலக்காட்டு பூசக்காரி மாகாளி பிடாரி ஆமா பூவடக்க பிறந்தவள் புண்ணியவட்டி மாரியம்மா மாரியம்மன் அவள் 8 பேர்களும் நாகலோக மண்டலத்திலே அட்டையிட்டு காளியர்களும் சரி நாகக்கணி முட்டையிலிருந்து 8 பேரும் வந்திருக்கா 8 பேர் இன்னும் எப்படி வந்திருக்கா சக்தி அம்சத்துல வந்து வந்திருக்கா சக்தி அம்சத்தோட இருக்கா ஆமா ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்கல தாயின் தகப்பனும் எப்படி இருக்காங்க சர்ப்பமாக இருக்காங்க நாகராஜனை பார்த்தாலும் சர்ப்பம் சரி நாகக்கண்ணியை பார்த்தாலும் சர்ப்பம் சர்ப்பம் என்ன சர்ப்பம்னு சொன்னா என்ன தெரியுமா இல்லக்கா அப்புறம் பார்த்தா பாத்தீங்களா ஆமா கரெக்டா 8 மணிக்கு பார்த்தோம் அப்புறம் பார்த்தோம் யார் இருக்கா ஆமா பாலருக்கு முன்னாடி சர்ப்பம் திருவயத்தில் சொன்னா சரி 8 பேரும் பாம்பின் திருவயத்தில் பாவையாக வந்து பிறந்திருக்கா சர்ப்பம் திருவயத்தில் சர்ப்பம் வந்து பிறக்கவில்லை 8 பேரும் சக்தி அம்சத்துல பிறந்திருக்கா சக்தியோட அம்சத்துல வந்து பிறந்திருக்கா நாகராஜனை பார்த்தாலும் பாம்பு சரி நாகராஜனை பார்த்தாலும் பாம்பாகவே இருக்கிறார் நாயக்கனே 2 பேரும் பாம்பாகவே இருக்கிறாங்க 2 பேரும் பாம்பா இருக்காங்க ஆமா பாம்பா இருக்கிறார் சரி பிறந்த குழந்தைகள் மட்டும் 8 பேர் அட்டையிட்டு காளியர்கள் மட்டும் சக்தியாக இருக்கிறார் அப்படி நாகலோக மண்டலத்தில் 8 பேரும் பிறந்து வளர்ந்து வருகிற போது பார்த்தால் இந்த நாகக்கண்ணியாளர்கள் என்னம்மா குழந்தைகளை பெற்றாலும் போதாது ஆமா பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும் வளர்க்கணும்னா சொன்னா என்ன செய்யணும் பிள்ளைகளை வளர்க்கணும்னா குழந்தைகளுக்கு பால் கொடுத்து வளர்க்க வேண்டும் பாலாமிருதம் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நம்மளால பாலாவது கொடுக்க முடியுமா நம்மளால பால் ஊட்டி வளர்த்தோம்னு சொன்னா பாம்பால பால் ஊட்டணும்னு சொன்னா சரி 8 பிள்ளைகளுக்கும் திசை வந்து சேரும் அப்படின்னு நாகராஜன் நாகக்கண்ணியமான எண்ணிக்கொண்டு பார்த்தால் நாகக்கண்ணி என்னம்மா ஆண்டவன் சிவபெருமானை வேண்டி ஆண்டவனை வேண்டி ஒரே ஒரு குழந்தைக்கு தான் தவம் இருந்தோம் நாம ஒரு பிள்ளைதான் நாம தவறு இருந்தோம் ஆனால் இந்த ஆண்டவன் சிவபெருமான் இந்த பிள்ளை வசதிக்காக 8 குழந்தை வளர்த்து கொடுத்துட்டாரு எனக்கு இந்த 8 பிள்ளை வந்திருக்காரு அது 8 பெண் குழந்தை பெண் குழந்தை பெண்களை பெருமைகளாக சொல்லுவாங்க அது சரிதானே ஆமா எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் இருந்தாலும் வீட்டுல பெண் குழந்தை இருக்கிற மாதிரி இருக்காது
இருக்காது. இருக்காது. ஆமா, பெண்களை பெருத்த கடை. யாரு சொல்றீங்க? இப்ப 5 ஆம்பளை இருக்காங்கன்னு சொன்னா சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் 5 பேரும் ஒத்து சேர மாட்டாங்க. ஒத்து சேர மாட்டாங்க. கல்யாணத்துக்கு ஒற்றுமையா இருக்காங்க. ஒற்றுமையா இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு வீட்டுல போயிருவாங்க. தனித்தனி வீட வச்சிருவாங்க. அப்படி பேசணும்னா பொண்டாட்டிக்கு தெரியாம தான் பேசிடலாம். பொண்டாட்டிக்கு தெரியாம. அண்ணனுக்கு பேசணும்னு சொன்னா. சரி. அதே பெண் குழந்தைன்னு சொன்னா 8 பேரையும் கட்டி கொடுத்ததுன்னு சொன்னா. சரி. 8 பேரும் கோயில் கூட விருந்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா. வந்தாங்கன்னா அப்பா 8 அக்கா தங்கச்சி ஒரு இடத்துல இருந்தான்னு சொன்னா. ரேப்பா கூடி இருந்து பேசுவாங்க. அந்த வீடே கலகட்டும். கலரப்பா இருக்கும். அதான் பெண்களை பெருத்தகன்னு சொல்லியிருக்காங்க. தாயில பிறகு சந்தோஷமா இருக்கும். ஆமா. ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா ஒரு பிள்ளை ஒத்தியா இருக்கு. ஆமா மாதிரி. என்ன? என் வீட்டுக்காருக்கு தெரியாம தான் என் தம்பியோட பேசிக்கணும். உங்க வீட்டுக்காருக்கு தெரியாது. ஆமா. சரி. என் தம்பி அவன் வீட்டுக்காருக்கு தெரியாம 4 பேரும் பேசிக்கணும். பேசிக்கிறீங்க. அப்படியே 4 பேரும் பேசினா தோப்பை பார்த்து போயிடும். தோப்பை. ஆமா. தோப்பை தெளிவா இருக்கு பாத்தியா? அங்க 4 பேரும் பேசிக்கலாம். வீட்டுல பேச முடியாது. ஆண் குழந்தைங்க அப்படிதான். சரி. கல்யாணத்துக்கு ஒற்றுமையா இருப்பான். இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. என்ன? அப்பா. சரி. அவன் போற இடத்துக்கு இவன் போகணும், இவன் போற இடத்துக்கு அவன் போகணும். ஓ அண்ணனுக்கு தம்பி பகை, தம்பிக்கு அண்ணன் பகை. ஆனா அவன் வீட்டுக்காரி மட்டும் அக்கா தங்கச்சிக்கிட்ட 24 மணி நேரம் பால் பேசிக்கிறான். வாழே இருப்பா. என்ன செய்ய? எங்க அக்கா தங்கச்சில? அதான் பெண்களை பெருக்கன்னு சொல்லியிருக்கான். சரி. அப்ப 8 பெண் குழந்தையை வளர்க்க கொடுத்துட்டாரு சிவபெருமான். ஆனால் இந்த ஆண்டவன் சிவபெருமானத்திலே சென்று 8 குழந்தைக்கு நம்மளால பாலாவது கொடுக்க முடியாது என்று சொல்லி என்று நாகக்கண்ணியானபடியாக எங்கே வார தெரியுமா? அனைத்து பகவானிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வார தெரியுமா? எப்படி வருகிறார்? ஏனாக தனக்கு அழகே வாரோரே நாகக்கண்ணே தலையிலே ஊர்ந்து கொண்டே வாராதே நாகக்கண்ணே எங்கே எங்கே ஏறி வாரா எங்கே எங்கே ஏறி வாரா நாகக்கண்ணி வருகிற போது பகவான் அவரிடம் போய் கேட்கணும்னு சொல்லி நாகக்கண்ணி பெண்ணாள் ஆதிவள்ளி கையை வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறாள். வரக்கூடிய பகவானை அழைத்து கேட்கிறாள். சிறுவருமாக கையை வாசல்ல அமர்ந்திருக்காரு. ஆண்டவா பகவான் என்னமா நாகக்கண்ணி உங்களை வேண்டி ஒரே ஒரு குழந்தைக்குத்தான் நான் தவறு இருந்தேன். உங்களை வேண்டி ஒரு பிள்ளைக்கு தான் வேண்டி தவறு இருந்தேன். ஆனால் எனக்கு நீங்க 8 குழந்தைகளை தந்திருக்கீங்க. 8 பெண் குழந்தையை தந்திருக்கீங்க. 8 குழந்தைகளுக்கு என்னால பாலாமிரதம் கொடுக்க முடியாது. 8 குழந்தை நாங்க 2 பேரும் பாம்பாகவே இருக்கோம். பாம்பாக இருந்து பால் கொடுக்க முடியுமா? 8 குழந்தைகள் சக்தி அம்சத்துல வந்திருக்கா. சக்தியோட அம்சத்துல இருக்கா. 8 குழந்தைக்கு எங்களால வளர்க்க முடியாது. பால் அம்சத்துல இருக்கா. ஆமா. சரி. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? 8 குழந்தையை வளர்க்கணும்னு சொன்னா சரி பிள்ளைகளுக்கு பாலாமிரதம் கொடுக்கணும். அப்படி என்று நாகக்கண்ணி சொல்ல பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். அப்ப கரெக்டா பகவான் பார்த்து ஏ நாகக்கண்ணி ஏமா பெண்ணே நாகக்கண்ணி உன்னுடைய குழந்தைக்கு நான் பாலாமிரதம் கொடுத்து நீ கவலைப்படாத பசியை தீர்த்து வருகின்றேன். 8 குழந்தையை வளர்க்கறதுக்கு நான் வழி வகுக்கிறேன். என்னுடைய பொறுப்பு. ஆமா. அப்படி என்று சிவபெருமான் சொல்ல நீ நாகலோக பட்டணம் போய் வா. அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல நாகக்கண்ணியார் வெண்படியானவள் எப்படி வரா? தரையிலே ஊர்ந்து வருகிறாள். கால் கை உண்டுமா? பாம்புக்கு காலை உண்டு கிடையாது. அப்படியே தரையில ஊர்ந்து வருகிறாள். தரப்படி நேரத்தில் பார்த்தார் இந்த ஆண்டவன் சிவபெருமான். அப்ப மகாராணி 8 பேர்களுக்கு பாலாமிரதம் கொடுக்கணும்னு சொல்லி நாமளும் வாக்கு கொடுத்தாச்சு. சரி கொடுத்த வாக்க
காப்பாற்றணும். வாக்கு மாறினாலும் மாறலாம். சரி, கொடுத்த வாக்கு மாறக்கூடாது. என்னவிட கிடையாது. காலையில ஒரு தேசம், சாயங்காலம் ஒரு தேசம். இல்லை செய்ய மாறிடும் ஐயா. பார்த்தால் ஆண்டவன் சிவபெருமான் மாவோடு 8 பேர்களுக்கும் தாயான மாரியம்மா முப்படாதி காளியம்மா முத்தாரம்மா உச்சினி மாகாளி 8 பேர்களுக்கும் வாராமலம் கொடுத்து பசி தீர்க்க வேண்டும். வாராமலம் கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் பார்த்து சிவபெருமான் பார்த்தால் ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா ஆதிவள்ளி கையிலை வாசல்ல காமதேவி என்று பசுவை பிரதி செய்தார். காமதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு காரம் பசு பிரதி செய்து நாகலோகப்பட்டணம் அனுப்புகிறார். சரி, நாம பாத்திரத்தை வச்சு கறக்கணும். இந்த காமதேவி என்று சொல்லக்கூடிய கைலாசத்துல பிறந்த கைலாச பசுட்ட சரி பால் வேணும்னு சொன்னா சரி பாத்திரத்தை கொண்டு வச்சாலே போதும், தானாக சுரந்து விடும். தன்னாலேயே சுரந்து விடும். இது கறக்கும் பசு, அது சுரக்கும் பசு. ஆமா, அப்படியே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் அனுப்புற போது ஆமா காமதேவி என்ற பசுவானது காமதேவி பசுவானது வந்து நாகலோகப்பட்டணத்தை வந்து சரி மாறோடு 8 பேர்களுக்கும் பால் கொடுத்து வளர்த்தறிந்தது. வளர்த்து வரக்கூடிய இடத்தை பார்த்தாள் நாகக்கண்ணி. சின்னஞ்சிறு குழந்தை இருக்கிற போது பாலாமதம் கொடுத்தா பசி தீரும். வளர வளர பாலாமதம் கொடுத்தால் பசி தீருமா? சரி சரி ஏன் நாங்க தாய்ப்பால் கொடுத்து அழகு பேரும் உப்பையும் இல்லை. சும்மாவா பிள்ளை வளர்க்கணும்ல. சரி சரி உங்களை சரி அந்த சின்ன கல்வி கரங்களே கற்பசாமி மீதே இருக்கீங்க. சரி குடிக்கலாம். சரி சரி 9 கிலோ சத்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு சொன்னா அவதான் வெட்டிட்டு போட்டா. என்ன செய்ய ரொம்ப சிம்மா இருந்தா ஆளு. ஓ சிம்மா இருந்தா யார மாதிரி இருந்தா? யார மாதிரி? என் மருமக சத்தியா மாதிரியே இருந்தா. சரி சரி இப்ப எப்படி இருக்கா? கொஞ்சம் வாய்ப்பட்டி மாதிரி ஆயிட்டா. என்ன செய்ய அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. சாப்பாடு வேற, அந்த காலத்து சாப்பாடு வேற, சாப்பாடு இந்த காலத்து சாப்பாடு வேற. சரி எப்படி இருக்கு? இப்போ சாப்பிடுறது ஒரே விஷம் விஷம்தான் சாப்பிடுறது. அதே பார்த்தால் இந்த நாகக்கண்ணியார் வெண்படியார் பசி தீராது. 1 வயசு வரை பாலாமதம் கொடுக்கலாம். வளர வளர சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா தான் கூப்பாடு போட முடியும். இந்த பாடுபடுது என்னப்பா? சரி அது என்னப்பா? எஞ்சான் உடம்புல 1 ஜான் வயிறு. சரி அவ்வளவுதான் இருக்கு. சரி அளக்கணும். என்ன பால் ஒரு பக்கம் பீடிச்சு வாங்கும், ஒரு பக்கம் அங்க போறது கிடைக்காத. என்ன செய்ய? மில்லுக்கு போறோம், கேட்டரிங்கு போறோம், சாப்பாடு போறோம். பார்த்தால் என்ன நாகக்கண்ணியான வெண்படியானுடன் நாகராஜன் பார்த்து ஏ தாயே மாரியம்மா, ஏ முப்பிடாரி, ஏ முத்தாரி, ஏ காளியம்மா, ஏப்பா எத்தீங்களா? பார்த்து என்னையா சொல்கிறாள்? நீங்கள் 8 பேர்களும் இந்த புற்றுக்குள்ளே இருக்க வேண்டும்.
கொண்டு வெளியே வரக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு 7 கடலை தாண்டி அம்மாவும் அப்பாவும் போய் இறை தேடி வருகின்றோம். நாங்க 8 பேரும் என்ன செய்யணும்? நீ புற்று வைப்பீங்களா? ஏன்னா என்னப்பா எக்காரணத்தை கொண்டு புற்ற விட்டு வெளியே வந்துடாதீங்க. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா 8 பெண் குழந்தை உங்களை பிள்ளை ஆம்பளை பிள்ளைனா பரவாயில்ல, எங்கேயா போயிட்டு வந்துடலாம் விட்டுடலாம். சரி உங்களுக்கு கொண்டு முடியாது. ஒத்தி ஒத்தி தான் இப்ப இருக்க காலத்துல வளர்க்க முடியும். வளர்க்கணும். அப்படி இருந்துமே என்னப்பா இருக்கு? ஆமா என்னப்பா என் வீட்டுக்காரங்க பாருங்க, லவ் பண்ணதுல டச்சுல கிடையாது. கிடையாது. சாதா பொண்ணு தான். சரி எந்த நேரமும் காசு வச்சுக்கிட்டே வருவா. வருவா. ஆமா சரி எங்க அத்தையே பறக்க மாட்டேன் முடியும். ஆமா மகன் என்ன வச்சிருக்கா யாருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய? அதனால அந்த காலத்துல சாதா பொண்ணு இருந்து பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல டச்சு போனே டச்சு டச்சு இல்லாம இருக்கு. டச்சு இருக்கிறது டச்சு தான் இருக்கு சில வீட்டுல. ஆமா மாறி கேட எதை வச்சுட்டாங்க. ஓ ஒரு சிலர் செல்ல போது ஓரமா போயிடுறாங்க. என்ன செய்ய? பேசிக்கிட்டே இருக்கா. புருஷன் கொண்டாட்டின்னு பேச்சுவார்த்தை எல்லாமே ஆயிடுது. ஆமா செல்லுல நெட்டு காலி குறையணும். ஆமா. இந்த அம்மா வடக்கு பாக்கிறது செல்லு நோண்டுது. சரி அந்த ஐயா தெக்க பாக்கிறது செல்லு நோண்டுதாரு. நோண்டுதாங்க. பேசிக்கிட்டு இருக்கு. இருக்க முடியாது. 6 மாசம் குழந்தையும் செல்வாங்க. என்னம்மா 6 மாசம் குழந்தையும் ஆமா செல்வாங்க. வீட்டுல 5 ஆளு இருந்தா செல்லி ஏறு இருக்கு. ஏன் செல்லியாரு? 2 சாத்தி ஏறிட்டு இருக்கு. சாட்சி ஆமா சரி அப்ப 8 பேர்களுக்கு மாறாவனம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தான் ஆட்கொண்டு செல்கிறாள். 8 பேரும் அக்காலும் தங்கையுமாக இந்த புற்றுக்குள்ளே இருக்க வேண்டும். ஏ மாரியம்மா ஏ ஒப்பிடாரி எக்காரணத்தை கொண்டு புற்ற விட்டு வெளியே வந்துறாங்க. பக்கத்துல கடல் இருக்கிறது. 8 பேரும் தாத்தவரி இருந்தாலும் வந்துடக்கூடாது. அப்படின்ற ஒரு கோடை போட்டு விட்டு ஆமா உங்களுக்கு 7 கடலை தாண்டி அம்மாவும் அப்பாவும் இறைவேடி வருகிறோம் என்று சொல்லி என்றும் ஆகப்பண்ணி சொல்லிக் கொண்டு ஆமா 8 பேரை அமர வைத்து விட்டு சரி எங்கே வார தெரியுமா? இவே எங்களை எப்படி வருகிறார்? நாகலோகம் வருகிறாரே நாளே நாளே ஆமா நாகரோஜே நாளை கண்ணி 2 பேரும் 7 கடலை தாண்டி புலிகளுக்கு இறங்க இடம் போயாச்சு. வரக்கூடிய நேரத்தை அவன் புத்துல உட்கார்ந்திருக்காளே 8 பேரும் சுற்றுப்புறங்களுக்கு அழைப்பல்லாத மாரியம்மா இந்த அலையான மாறி முகுடாதி காளியம்மா முத்தாரம்மா உச்சி மகாளி பத்திரகாளி ஒருத்திக்கு ஒருத்தி முற்றுப்புற இருந்து என்ன பேசுகிறார்? அக்காலும் தங்கையுமா என்று பேசிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் மூத்தவர்கள் அவதான் என் தாய் மாறி. சரி அம்மா ஏ தங்கச்சி ஒப்பிடாரி ஏ தங்கை முகுடாதி ஏ காளியம்மா என்ன என்ன நாமளும் புற்றுக்குள்ள இருந்தோமானால் சரி வெளி உலகம் தெரியாது. ஆமா அந்த புத்திலே இருந்தா வெளியுலகம் தெரியாது. நாளை வீட்டுல இருந்தா எனக்கு இப்படி உலகம் தெரியுமா? 4 இடத்துக்கு போனா நகரத்துக்கு தெரியும். அது சரிதான். ஆமா அதான் நானும் வீட்டிலே இருக்கேன். ஆ யாத்திரை அது சரி வராது. ஏன்? வரவங்க தான் போனா செய்வங்க தான் வீட்லயே இருக்கணும். கடவுள் தான் போகணும். ஆமா சரி ஆமா பார்த்தால் என் தாயார் மாரியம்மா சொல்லுகிறாள். அப்ப 8 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது மாரியம்மா சொல்லுது நம்ம புத்திலே இருந்தோம்னு சொன்னா சரி வெளியுலகம் தெரியாது.
முடியாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? புத்தை விட்டு 8 பேரும் வெளியே போக நாகலோக பட்டணத்தை விட்டு சரி வெளியில போய் விளையாடலாமா? விளையாடுவோங்க. அப்படி என்று மாரியம்மா சொல்லுகிற போது 8 பேரும் விளையாடிட்டு அம்மா அப்பா வரதுக்குள்ள மறுபடியும் புற்றுக்குள்ளே வரலாமா? புத்துக்குள்ள வந்துருவோங்க. ஏ அக்கா ஏ மாறி நம்ம அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? புத்தை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்க. பக்கத்துல என்ன இருக்கு? கடல் இருக்கு. கால் தவறி 8 பேரும் வந்துருவோம். சின்ன சிறு பிள்ளையாக இருக்கும். ஆமா நாம போகலாமா? நம்ம போறோம்னு சொன்னா கால் தவறி வந்துருவோம். வேண்டாம்னு சொல்லலாம். ஊரா இல்ல, ஆமா உலகமா இல்ல, காலம் கெட்டி கிடக்குமா இருக்கும். காலம் விட்டு போய் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தா 8 பேரும் சரி புத்தை விட்டு வெளியே போவோம். போவோம். ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடிட்டு சரி அம்மா அப்பா வரதுக்குள்ள மறுபடியும் புற்றுக்குள்ளே வரலாமா? இது யோசனையா இருக்க. அவங்கள கூட்டு வந்திருக்கு. இந்த யோசனை எனக்கு கூட வரலையே. அப்படியா? உனக்கு கரெக்டா வந்திருக்க. இல்ல. ஆ. அப்படி என்று சொல்லிக் கொண்டு அட்டைகாளி 8 பேரும் பார்த்தால் முத்தை விட்டு வெளியே வருகின்றார். ஆமா முத்தை விட்டு வெளியே வருகிற போது வரக்கூடிய போது அவளுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. கடற்கரை ஓரமா வந்து 8 பேரும் நிக்கா. சரி நிக்கிற போது ஏன் சந்தோஷத்துல இருக்கா? அவளுக்கு சூரியன் உதித்து வர அழகு என்ன? கடற்கரை ஓரத்துல இருந்து அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கா. கடல் அலை ஓசை என்ன? ஆமா தென்றல் காட்சி என்ன? என்ன அழகா இருக்கு. கடற்கரை ஓரம் இருக்கிறதுக்கே ஒரு அழகா இருக்கும். புற்றுக்குள்ளே இருந்தோமா? அந்த புத்துல இருந்தோம்னு சொன்னா தாயிரப்பு சொன்ன மாதிரி இந்த வெளி உலகம் தெரிஞ்சிருக்காது. புற்றானது எப்படி இருக்கும்? ஒரே இருட்டா இருக்கும். இருளா இருக்கும். இருள்மயமாக இருக்கும். ஆமா அப்படியே ஆ. அப்படி என்னைய தாயான மாரியம்மாள் அம்மையார் நிற்பிடாரி கடற்கரை கரையோர நடந்து கொண்டு அவளுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. அக்காலும் தங்கையுமா 8 பேர் வந்து நிக்கிறா. நிற்கக்கூடிய இடத்தில் பார்த்தால் என் தாயான மாரியம்மா அவன் வந்தாச்சு. புத்து விட்டு வந்துட்டோம். வந்தாச்சு. விளையாடுறது வந்திருக்கோம் 8 பேரும். சும்மா இருந்தா சும்மா இருந்தா என்ன ஆகும்? சோம்பையா இருக்கும். ஆமா சும்மா இருந்தா சோம்பேறியா தான் இருக்கும். கூட ஆள் இருந்தா பேசிக்கிட்டாவது இருக்கலாம். பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமா தூக்கம் வராது. ஆமா என்ன துணைக்கு அவளுக்கு தான் தூக்கம் வராது. ஒத்தே வந்து தன்னாலே தூங்கி நம்ம பக்கத்துல தூங்கிட்டாங்களா? அதான் துணைக்கு எல்லாரும் கையில ஒரு செல்லு வச்சிருக்கோம். ஒரு செல்லு வச்சிருக்கணும். ஆமா இந்த நேரம் அதே நோண்டிட்டே இருக்குங்க. அப்புறம் என்ன ஆகும்? நாளை கையை வச்சு தூங்கிட்டாங்க. விளையாட வருது நமக்கு. ஆமா ஆ. சரி அதை போய் பார்த்தால் என் தாயான மாரியம்மா 8 பேரும் சேர்ந்து ஏ தங்கச்சி நிப்பிடாரி ஏ முத்தாரம்மா 8 பேரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு ஆடலாம்னு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்லியா? ஏன் நீங்க சொல்லி முதல்ல சொல்லி. அக்கா நீங்க சொல்றீங்களா? என்ன விளையாட்டு ஆடலாம்? என்ன விளையாட்டு? நொண்டி அடிச்சு ஆடுவோமா? காலெல்லாம் வலிக்கும். நீ யாரையும் சொல்ல பிடிச்சோமா? சரி சுட்டிக்கல் விளையாடலாமா? கண்டிப்பா பண்ணுவோம். சரி சடுகுடு விளையாடுவோமா? ஒரு கூட வேண்டாம். ஏன் காலவாரி போட்டுறியோ? கண்ணாமூச்சி விளையாடுவோமா? வாடி பிடிச்சு விளையாடுவோம். நீங்க 2 பேரும் வாடுங்க. கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி வேண்டாம். நீ ஆமா பிடிச்சு கடவுளை ஆடுவிய. நீ ஊரை எடுத்துருக்கிற முடியும். நான் சொல்லல. சரி. மாரியம்மா முன்னாடி 8 பேரும் பேசிக்கிட்டு இருக்கா. பேசுறேன் ஆ. எல்லாத்துக்கும் மூத்தவர்களே மாறி சொல்றா. நான் சொல்ற விளையாட்டு எல்லோருக்கும் மூத்தவா. நீங்க சொல்லுங்க பாப்போம். நாம 8 பேரும் சேர்ந்து சரி கடற்கரை ஓரமா இருந்து இருந்து கும்மி அடிச்சு வலை போட்டு விளையாடுவோங்க. அக்கா நான் நினைச்சேன்னு சொல்லிட்டிய. நான் நினைச்சு அதே சொல்லிட்டிய. ஏன்னா அசைக்கு காரியங்களை முதல்ல விரும்பி விளையாண்ட விளையாட்டு. என்ன விளையாட்டு? அம்மா விருப்பப்பட்டு விளையாண்ட விளையாட்டு தான் குடிப்பாட்டு விளையாட்டு. குடிப்பாட்டு விளையாட்டு. அன்னைக்கு ஆத்தா நாகலோக பட்டணத்துல வலை போட்டு கும்மி அடிக்க போய்தா சரி கோவில் படை நடக்கிற போது பெண்களும் வலமாரி போட்டு வலை போட்டு கும்மி அடிக்காங்க. என்ன அடிக்கிறாங்க? ஆத்தாளுக்கு பிடிச்ச விளையாட்டு அது. சரி ஆத்தா வாசல்ல வலை போட்டு கும்மி அடிச்சோம்னு சொன்னா சரி ஆத்தா மனசு குளிரும். ஆத்தா மனசு குழந்ததுன்னா நம்ம வாழ்க்கையை குளிரவப்பா. உலகப்பா என் தாய் மாறி இப்போ அது காரியம். நாகலோக பட்டணத்துல இருந்து எஸ்ஐ 8 காரியர்களும் எப்படி ரூமி அடிச்சு எப்படி உணவு போடுறா? எப்படி எப்படி போடுகிறா? ஏ தங்கச்சி ஏ உப்பிடாரி வட்டமிட்டு நின்று வட்டமிட்டு நின்று 7 பேர் பட்டமிட்டு நிக்கா. நிக்கா ஏன்னா என்னப்பா ஒருத்தி கும்மி பாட்டு சொல்லி கொடுக்க. சொல்லி கொடுக்க 7 பேர் வலை போட்டு கும்மி அடிக்க. கையில என்ன வளையல் போட்டிருக்கா? கண்ணாடி வளையல் போட்டுக்கா. 8 பேர் கலந்து கலந்து சத்தம் கேட்க. களி ரெண்டு சத்தம் கேட்கலாம். இந்த வேலையும் சத்தம் கேட்காது. சத்தம் கேட்கலாம். சரி. ஆ. எப்படி உண்மை அடிச்சு குழம்பு போடுறது தெரியுமா? தன்னடனாயிரம் தன்னாயிரம் தன்னடனாயிரம் தன்னாயிரம் தன்னடனாயிரம் தன்னாயிரம் தன்னடனாயிரம் தன்னாயிரம் தன்னடனாயிரம் தன்னாயிரம்
Thank you.